அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? DAD. அதில் நாங்கள் பார்க்க போகிறது நாடுகளின் ஒற்றுமை. எங்களுக்கு தொடங்கி இருக்குது இந்த ஹிஜ்ரி ஆண்டு. இந்த முஹர்ரம் நாங்க எப்படி சிறப்பாக்கும்? 3 அமல்கள் மூலமாக சிறப்பாக்கும். இந்த முஹர்ரம் அல்லாஹ் சொல்றான், நபி அவங்க சொல்ற ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் இந்த முஹர்ரம் மாதம். யார மாதம்? யஹூதிகள் கூட நோன்பு பிடிப்பாங்க. எப்ப பிடிப்பாங்க தெரியுமா? முஹர்ரம் 10, முஹர்ரம் பிறை 10 நோன்பு பிடிப்பாங்க. 9, 10 முந்தி ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஆஷூராவுடைய நோன்பு தான் ஃபர்லா இருந்துச்சு. நோன்பு ஹிஜ்ரி 2 தானே கடமையாக்கப்பட்டது. மக்கால இருந்தே ஆஷூரா முஹர்ரம் பிறை 10 நோன்பு பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. ஏனென்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்த நாள் அந்த நாள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் பாதுகாக்கப்பட்ட நாள் அந்த நாள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 7 துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அந்த நாள் தான். அதனால நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் முஹர்ரம தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், வருடம் தொடங்கிட்டு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் பிறை 9, 10 நோன்பு பிடிக்கும். நபி அவங்க சொன்னாங்க, அசூமன்ன தாஸி, அடுத்த வருடம் இருந்தா இன்ஷா அல்லாஹ் 9 சேர்த்து பிடிப்பேன். அவ பிறை 9க்கு சொல்வது தாசூஆ. என்ன சொல்றது? பிறை 9 நோன்பு பிடிக்கிறது. பிறை 10க்கு என்ன சொல்றது? ஆஷூரா. 9, 10 நோன்பு பிடிக்கிற முதலாவது அமல். இரண்டாவது அமல் ஆஷூரா நாள் இருக்குது. முஹர்ரம் பிறை 10 முழு குடும்பத்துக்கும் செலவழிக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, யார் ஆஷூரா தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் அல்லாஹ் செலவழிக்கும் பரக்கத்தை தருவான். ஹதீஸ சிலர் பலஹீனம் என்று சொல்றாங்க. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க, அனுபவத்தில் நாங்க பார்த்தோம், உங்களுக்கு பஞ்சம் வராது. ஆஷூரா அன்றைக்கு முழு குடும்பத்துக்கும் செலவழிங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு ஆண்டும் குடும்பத்துக்கு செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? ரிஸ்க் தருவான். இரண்டாவது அமல். மூன்றாவது அமல், ஆஷூரா தினம் நோன்பு பிடித்து துஆல இறங்கு. ஏன்? சூரா தாஹால வருது 7 துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ கபூல் செய்யப்பட்ட நாள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி. அல்லாஹ் என்ன நெஞ்ச விசாலப்படுத்து, என் விடயங்கள் லேசாக்கு. அல்லாஹ் முழுதையும் ஒரே நாள்ல கபூலாக்கினான். இந்த 3 அமலை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். முஹர்ரம் வந்திருக்கு, சந்தோஷம். எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்பும். இந்த 3 அமல். முதலாவது என்ன அமல்? தாசுஆ, ஆஷூரா. பிறை 9, 10 நோன்பு பிடி. ஒவ்வொரு நாட்டுல வித்தியாசம். அந்த நாட்டுல உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க, 9, 10 எப்ப நோன்பு பிடிங்க சொல்லுவாங்க. சஹாபாக்களுடைய காலத்துல எங்க சின்ன பிள்ளைகளை கூட நோன்பு பிடிக்க பழக்குவோம். இரண்டாவது அமல் என்ன? ஆஷூரா தினத்துல குடும்பங்களில் செலவழிங்க. குடும்பம் இல்ல ஒருத்தருக்கும், நண்பர்கள் யாருக்கா செலவழி. மூணாவது அமல் என்ன? துஆ செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். DAD பற்றி நாங்கள் பார்த்து வந்துட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாளைக்கு உங்களோட புது தலைப்போடு சந்திக்கும் வரை நான் உங்கள் ஃபஸ்லு.